பிறந்தது முதல் ஒரு கழுகு குஞ்சு ஒரு வாத்துக் குஞ்சு கூட்டத்தோடு கூட வளர்ந்து வரும் என்றால், அது எவ்வளவு பெரிதாக வளர்ந்தாலும், தான் கழுகாக இருந்தாலும் கழுகு என்கின்ற அடையாளத்தின் உணர்வு நிலையை அந்த கழுகு அடையாத வரைக்கும் அது கழுகாக செயல்பட முடியாது. அதுபோல நீங்கள் கிறிஸ்துவுக்குள் புதிய சிருஷ்டியாக மாற்றப்பட்ட பின்பும், வேதத்தில் சொல்லப்பட்ட கிறிஸ்துவுக்குள் ஒரு புதிய மனிதன் எந்த நிலையில் இருக்கிறான் என்பதை நீங்கள் விசுவாசித்து அந்த உணர்வு நிலைக்குள் வராத வரைக்கும் நீங்கள் அந்த வாழ்வை அனுபவிக்க முடியாது. அன்புக்குரியவர்களே, உங்கள் சரீர பிரகாரமான வாழ்வில் இருக்கும் தோல்விகளை வைத்து இதுதான் நான் என்று நீங்கள் எண்ணிக்கொண்டிருப்பீர்கள் என்றால், இந்த நாளில் இதில் சொல்லப்பட்டிருக்கிற அறிக்கைகளை தொடர்ந்து நீங்கள் சொல்லுவதன் மூலமாக ஆவியானவர் உங்கள் மனக்கண்களை திறந்து உண்மையில் ஆவிக்குரிய மனிதனாக நீங்கள் எந்த உயர்ந்த நிலையில் இருக்கிறீர்கள் என்பதை அறிய கர்த்தர் உங்களுக்கு உதவி செய்வாராக. அதன் மூலமாக உங்கள் வாழ்வு ஒரு வாத்து குஞ்சாக அல்ல, ஒரு கழுகாக எழும்பி தேவனுக்கென்று பிரகாசிக்கும்படி உங்களை நான் வாழ்த்துகிறேன். ஆமேன். நான் கிறிஸ்துவுக்குள் புதிய சிருஷ்டியாயிருக்கிறேன். என் பழைய வாழ்க்கை முற்றிலும் ஒளிந்து போனது. தேவனுடைய ஜீவனே எனக்குள் பாய்கிறது. நான் மன்னிக்கப்பட்ட ஒரு பாவி அல்ல, நான் கிறிஸ்து இயேசுவுக்குள் மறுபடியும் உருவாக்கப்பட்ட ஒரு சிருஷ்டி. தேவ நீதியே என் சுபாவம். நான் தினந்தோறும் அதில் நடக்கிறேன். நான் பரிசுத்தமாக முயற்சி செய்யவில்லை. நான் கிறிஸ்துவுக்குள் பரிசுத்தமாயிருக்கிறேன். நான் கிறிஸ்துவுடன் ஒன்றாயிருக்கிறேன். அவருடைய பரிபூரணம் எனக்குள் வாசமாயிருக்கிறது. நான் தேவனால் பிறந்தவன். உலகத்தை ஜெயித்திருக்கிறேன். நான் கிறிஸ்துவின் சிந்தையை உடையவன். அவருடைய எண்ணங்களையே நினைக்கிறேன். நான் இனி மாம்சத்தின் எல்லைகளுக்கு உட்பட்டவன் அல்ல. நான் கிறிஸ்துவுடனே கூட சிலுவையில் அறையப்பட்டேன். இப்பொழுது அவரே எனக்குள் பிழைத்திருக்கிறார். நான் சாபத்திலிருந்து மீட்கப்பட்டு ஆசீர்வாதத்தில் நடக்கிறேன். நான் பரலோகத்தின் குடிமகன். என் யதார்த்தம் தேவனுடைய வார்த்தையால் உருவாக்கப்படுகிறது. நான் இதற்கு முன் எப்பொழுதும் இருந்திராத ஒரு புதிய இனமான சிருஷ்டி. நான் இப்பொழுது வாழ்கிற வாழ்க்கை தேவகுமாரனுடைய விசுவாசத்தினால் வாழ்கிறேன். நான் தேவனுடைய செய்கையாயிருக்கிறேன். நற்கிரியைகளை செய்யும்படி உருவாக்கப்பட்டேன். நான் ஒரு சாதாரண மனிதன் அல்ல, நான் ஆவியினால் பிறந்தவன். நான் கிறிஸ்துவுடனே கூட பரலோகத்தில் உன்னதங்களில் அமர்ந்திருக்கிறேன். நான் கிறிஸ்துவின் சிந்தையை உடையவன். அவருடைய எண்ணங்களையே நினைக்கிறேன். நான் இனி மாம்சத்தின் எல்லைகளுக்கு உட்பட்டவன் அல்ல. நான் கிறிஸ்துவுடனே கூட சிலுவையில் அறையப்பட்டேன். இப்பொழுது அவரே எனக்குள் பிழைத்திருக்கிறார். நான் சாபத்திலிருந்து மீட்கப்பட்டு ஆசீர்வாதத்தில் நடக்கிறேன். நான் பரலோகத்தின் குடிமகன். என் யதார்த்தம் தேவனுடைய வார்த்தையால் உருவாக்கப்படுகிறது. என் அடையாளம் கிறிஸ்துவுக்குள் இருக்கிறது. என் கடந்த காலத்திலோ அல்லது தோல்விகளிலோ அல்ல. நான் கிறிஸ்துவுக்குள் எதிலும் குறைவில்லாமல் பூர்ணமாக்கப்பட்டிருக்கிறேன். நான் உலகத்தின் வெளிச்சமாயிருக்கிறேன். தேவனுடைய மகிமையால் பிரகாசிக்கிறேன். நான் அழிவில்லாத வித்தினாலே பிறந்த தேவனுடைய பிள்ளை. நான் பாவத்திற்கு மரித்தவன், நீதிக்கு பிழைத்திருக்கிறவன். நான் பூமியில் தேவனுடைய அன்பிற்கும் வல்லமைக்கும் வெளிப்பாடாக இருக்கிறேன். நான் நீதிமானாக்கப்பட்டுள்ளேன். எனக்கு எதிராக எந்த குற்றச்சாட்டுகளும் நிற்க முடியாது. நான் தேவனுடைய பிரசன்னத்தை சுமந்து செல்பவன். என் ஆவி புதுப்பிக்கப்பட்டுள்ளது. நான் இயற்கைக்கு அப்பாற்பட்ட பலத்தில் நடக்கிறேன். நான் இருளின் ராஜ்யத்திலிருந்து விடுவிக்கப்பட்டு ஒளியின் ராஜ்யத்திற்கு மாற்றப்பட்டிருக்கிறேன். நான் தேவனுடைய மகன். அவருடைய ஆவியினால் நடத்தப்படுகிறேன். பழைய மனுஷன் மரித்து விட்டான். புதிய மனுஷன் எனக்குள் ஆளுகை செய்கிறான். நான் நித்திய ஜீவனை உடையவன். எதுவும் என்னை தேவனுடைய அன்பிலிருந்து பிரிக்க முடியாது. நான் விசுவாசத்தினால் நடக்கிறேன், காண்கின்றவைகளால் அல்ல. நான் கிறிஸ்துவுக்குள் இருப்பதால் ஆக்கனை தீர்ப்புக்கு கீழ் வாழவில்லை. நான் திராட்சை செடியின் கிளை. அவருடைய ஜீவன் எனக்குள் பாய்கிறது. நான் மேலிருந்து பிறந்தவன்.
ஒரு உயர்ந்த நிலையில் இருந்து செயல்படுகிறேன். நான் ஆவியிலே நடக்கிறேன். மாம்சத்தின் இச்சைகளை நிறைவேற்ற மாட்டேன். எனக்குள் இருப்பவர் பெரியவர் என்பதால் நான் ஜெயங்கொள்பவன். கிறிஸ்துவை அறிகிற அறிவில் எனக்கு ஞானமும் வெளிப்பாடும் உள்ள ஆவி இருக்கிறது. என் சரீரம் பரிசுத்த ஆவியானவரின் ஆலயம். நான் செய்யும் அனைத்திலும் அவரை மகிமைப்படுத்துகிறேன். நான் தெய்வீக சுபாவத்தில் பங்குள்ளவனாய் இருப்பதால் இந்த உலகத்தின் அழிவுக்கு மேலாக வாழ்கிறேன். நான் இனி பயத்திற்கு அடிமை அல்ல, நான் பூரண அன்பில் நடக்கிறேன். கர்த்தருடைய மகிழ்ச்சியே என் பலன். நான் எப்பொழுதும் வெற்றியில் வாழ்கிறேன். பெரிய கிரியைகளை செய்ய ஆவியானவரால் நான் பலப்படுத்தப்பட்டிருக்கிறேன். நான் இந்த உலகத்திற்கு ஒத்த வேஷம் தரிக்காமல் என் மனம் புதிதாகிறதுனாலே மறுரூபமாகிறேன். கிறிஸ்து எனக்காக வெற்றி சிறந்ததால் நான் எல்லாவற்றும் வெற்றியாளி. நான் தைரியமும் பயமில்லாதவனும் ஆவேன். ஏனெனில் என்னிடம் வல்லமையும் அன்பும் உள்ள ஆவி இருக்கிறது. என் வார்த்தைகள் ஜீவனுள்ளவை. ஏனெனில் நான் கிறிஸ்து பேசுவது போல் பேசுகிறேன். ஜீவனுக்கும் தேவ பக்திக்கும் தேவையான அனைத்தும் எனக்கு வழங்கப்பட்டுள்ளன. என் வாழ்க்கை தேவனுடைய கிருபைக்கும் நன்மைக்கும் ஒரு சாட்சியாக இருக்கிறது. நான் வால் அல்ல தலையாவேன், கீழ் அல்ல மேலாவேன். நான் விசுவாசம் நிறைந்தவன். சந்தேகத்திலோ அல்லது அவிசுவாசத்திலோ நடக்க மறுக்கிறேன். நான் செய்யும் அனைத்திலும் தேவனுடைய ஞானத்தை வெளிப்படுத்துகிறேன். நான் கிறிஸ்துவின் தூதுவன். பூமியில் அவருடைய ராஜ்யத்தை பிரதிநிதித்துவப்படுத்துகிறேன். நான் செல்லும் இடமெல்லாம் தேவனுடைய பிரசன்னத்தை சுமந்து செல்லுகிறேன். நான் தேவனுடைய ஆவியினால் நடத்தப்படுவதால் எப்பொழுதும் அவருடைய சித்தத்தின் மையத்தில் இருக்கிறேன். தேவனுடைய ஜீவன் எனக்குள் இருப்பதால் நான் தெய்வீக ஆரோக்கியத்தில் நடக்கிறேன். கிறிஸ்துவுக்குள் எல்லா ஆவிக்குரிய ஆசீர்வாதங்களினாலும் நான் ஆசீர்வதிக்கப்பட்டிருக்கிறேன். கிறிஸ்து எனக்குள் இருப்பதால் நான் தடுக்க முடியாதவன். என் அடையாளம் கிறிஸ்துவுக்குள் பாதுகாப்பானது. நான் மனிதர்களின் அங்கீகாரத்தை தேடுவதில்லை. நான் யார் என்பதில் நான் நம்பிக்கையுடையவன் ஆயிருக்கிறேன். ஏனெனில் தேவனுடைய வார்த்தை என்னை வரையறுக்கிறது. கிறிஸ்து இயேசுவில் உள்ள ஜீவனுடைய ஆவியின் பிரமாணத்தினால் நான் வாழ்கிறேன். நான் தேவனுடைய மகிமைக்காக உருவாக்கப்பட்ட அவருடைய செய்கையாயிருக்கிறேன். நான் கிறிஸ்துவுக்குள் கழுவப்பட்டு பரிசுத்தமாக்கப்பட்டு நீதிமானாக்கப்பட்டுள்ளேன். கிறிஸ்துவுக்குள் இருக்கும் என் புதிய வாழ்க்கை மாம்சத்தின் பழைய வாழ்க்கையை விட மேலானது. உலக பிரச்சனைகளுக்கு தெய்வீக தீர்வுகளை சுமந்து செல்பவன் நான் செய்யும் அனைத்திலும் கனிவுள்ளவனாகவும் பலன் தருபவனாகவும் இருக்கிறேன். என் வாழ்வின் நோக்கத்தை நிறைவேற்ற நான் பலப்படுத்தப்பட்டுள்ளேன். என்னிடத்தில் கிறிஸ்துவின் பலம் இருக்கிறது. நான் ஒருபோதும் சோர்ந்து போவதில்லை. என் கடந்த காலத்திற்கு என் மீது எந்த அதிகாரமும் இல்லை. நான் கிறிஸ்துவுக்குள் முற்றிலும் புதியவன். தேவனே என் ஆதாரமாக இருப்பதால் நான் இயற்கைக்கு அப்பாற்பட்ட பராமரிப்பில் நடக்கிறேன். நான் கிறிஸ்துவுடன் ஒன்றாக்கப்பட்டுள்ளேன். எதுவும் எங்களை பிரிக்க முடியாது. நான் தேவனுடைய முழுமையான பிரசன்னத்தை எனக்குள் சுமந்து செல்கிறேன். என் வார்த்தைகள் தேவனுடைய வார்த்தையுடன் ஒத்து போகின்றன. அவை என் யதார்த்தத்தை உடையதாயிருக்கிறது. நான் ஆவியினால் நிறைந்து தெய்வீக ஞானத்தில் நடக்கிறேன். சூழ்நிலைகளால் அசைக்கப்பட நான் மறுக்கிறேன். நான் விசுவாசத்தில் உறுதியாக நிற்கிறேன். என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்துவினாலே எல்லாவற்றையும் செய்ய எனக்கு ஆற்றல் உண்டு. தேவனுடைய ராஜ்யத்தை வெளிப்படுத்த அழைக்கப்பட்ட நான் என் தலைமுறைக்கு ஒரு ஆசீர்வாதமாய் இருக்கிறேன். என் வாழ்க்கை கிறிஸ்துவின் யதார்த்தத்தை வெளிப்படுத்தும் ஒரு ஜீவனுள்ள நிருபமாகும். புயல்களின் மத்தியிலும் நான் இயற்கைக்கு அப்பாற்பட்ட சமாதானத்தில் செயல்படுகிறேன். நற்செய்தியை பிரசங்கிக்கவும் ஒடுக்கப்பட்டவர்களுக்கு விடுதலை அளிக்கவும் நான் அபிஷேகம் பண்ணப்பட்டுள்ளேன். என் வாழ்க்கை
புதிய சிருஷ்டியின் வல்லமையும் அழகையும் பிரதிபலிக்கிறது. நான் தெய்வீக சாத்தியக்கூறுகளை சுமந்து செல்பவன். என்னால் முடியாதது எதுவும் இல்லை. தேவன் எனக்கு கொடுத்த பணியை நிறைவேற்ற நான் முழுமையாக தகுதி பெற்றுள்ளேன். நான் அன்பில் நடக்கிறேன். நான் கிறிஸ்துவின் சுபாவத்தின் பிரதிபலிப்பாக இருக்கிறேன். நான் கிறிஸ்துவுடன் முழுமையான இணைப்பில் இருக்கிறேன். அவர் எங்கிருக்கிறாரோ அங்கே நானும் இருக்கிறேன். நான் கிறிஸ்துவுடன் கூட சுதந்திரவாளியாயிருக்கிறேன். அவருக்குரிய அனைத்தும் எனக்கும் உரியது. நான் தெய்வீக சுபாவத்தை உடையவன், ஆவியின் கனிகளை வெளிப்படுத்துகிறவன். என் ஜீவன் கிறிஸ்துவுடனே கூட தேவனுக்குள் மறைந்திருக்கிறது. நான் அவருக்குள் பாதுகாப்பாக இருக்கிறேன். நான் கிறிஸ்து இயேசுவுக்குள் தேவ நீதியாய் இருக்கிறேன். நீதியாகிய ஈவின் மூலம் நான் ஜீவனில் அரசாளுகிறேன். எல்லா புத்திக்கும் மேலான தேவ சமாதானம் எனக்கு உண்டு. நான் ஒரு ராஜாவாகவும் ஆசாரியனாகவும் தெய்வீக அதிகாரத்தில் நடக்கிறேன். நான் தேர்ந்தெடுக்கப்பட்டவன், அரச குலத்தை சேர்ந்தவன், தேவனுடைய மகிமைக்காக பிரித்தெடுக்கப்பட்டவன். நான் கிறிஸ்துவின் யதார்த்தத்தில் வாழ்வதால் எனக்கு அசைக்க முடியாத விசுவாசம் உண்டு. என் தெய்வீக சுபாவத்திலிருந்து நான் செயல்படுவதால் நான் உலகை மாற்றுபவன். கடந்த காலத்தினால் சிக்கிக்கொள்ள நான் மறுக்கிறேன். நான் கிறிஸ்துவின் விடுதலையில் வாழ்கிறேன். நான் தெரிந்தெடுக்கப்பட்டவன், நேசிக்கப்பட்டவன் மற்றும் ஏற்றுக்கொள்ளப்பட்டவன். என் ஆவி தேவனுக்கு உயிர்ப்புடன் இருக்கிறது. அவருடைய வழி நடத்துதலுக்கு நான் செவி சாய்க்கிறேன். தயவு என்னை சூழ்ந்திருக்கிறது. கதவுகள் எனக்கு இயற்கைக்கு அப்பாற்பட்ட முறையில் திறக்கப்படுகின்றன. கிறிஸ்துவுக்குள் என் அடையாளத்தை நான் அறிந்திருப்பதால் ஜெபத்தில் நான் நம்பிக்கையுடன் இருக்கிறேன். எனக்கு எந்த குறையும் இல்லை, ஏனெனில் கிறிஸ்துவே என் நிறைவு. புதிய சிருஷ்டியின் யதார்த்தத்தில் நான் நடப்பதால் நான் அதீத வல்லமைகளை வெளிப்படுத்துகிறேன். என் வாழ்க்கை தேவனுடைய உண்மையின் சாட்சிகளால் நிறைந்துள்ளது. என் அஸ்திவாரம் கிறிஸ்துவுக்குள் இருப்பதால் நான் அசைக்கப்பட மாட்டேன். என் ஜீவன் தேவனுக்குள் மறைந்திருப்பதால் நான் மகிழ்ச்சியில் வாழ்கிறேன். நான் தெய்வீக வல்லமை பெற்றிருப்பதால் என் உலகிற்கு நான் ஒரு தீர்வாக இருக்கிறேன். என் வார்த்தைகள் ஆவியாயும் ஜீவனாயும் இருந்து தேவனுடைய வல்லமையை சுமந்து செல்கின்றன. ஆமென். என் பிதாவின் சித்தத்தை நிறைவேற்றி தெய்வீக நோக்கத்துடன் நான் நடக்கிறேன். என் வாழ்க்கை கிறிஸ்துவுக்குள் இருக்கும் புதிய சிருஷ்டி யதார்த்தங்களின் வெளிப்பாடாகும். ஆமென்.